தம்பி எந்த ஊரியா நீயே? நம்ம ஊர் ஆடல் பாடல் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லையா? நல்லா இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் டான்சர்ஸ் எல்லாம் இறக்கிருக்கோம்டா. அங்க பாரு எவ்வளவு கோஆர்டினேஷனா சூப்பரா ஆடுறாங்கன்னு. என்ன ஆடுறாங்க? தரிசனமே இல்லையா? தரிசனம் தான் உனக்கு பிரச்சனையா? இந்த அருக்கு எங்க ஊர் சிந்தாமணி மாரியம்மா போய் விழுந்து கும்பிடுறா. அந்த தரிசனம் இல்லையா? தொப்புள் தரிசனம். அது என்னடா தொப்புள் தரிசனம்? ஆடல் பாடல்னாலே ஆடுற புள்ளைய இடுப்ப காமிச்சிட்டு ஆடினாதானே எங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பா இருக்கும். அப்ப ஆடல் பாடல்னா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆடினாதான் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. உண்மை. அப்ப ஆடல் பாடல் நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா ஆடினா அதை பார்க்க மாட்டீங்க. அந்த கர்மத்தை பாக்குறதுக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நீங்க தாண்டா காரணம். அரையும் குறையுமா ஆடுற புள்ளையில வீடியோ எடுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பிக்க வேண்டியது, அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ண வேண்டியது, அதை பார்த்துட்டு படிக்கிற பசங்க சின்ன பசங்க எத்தனை பேர் சீரழிஞ்சு போறாங்க தெரியுமாடா உனக்கு? அவையில யாரு அதெல்லாம் பார்க்க சொன்னது? போற போக்க பார்த்தா ஆடல் பாடலுக்கே ஏ சர்டிபிகேட் கொடுக்க வச்சிருவீங்க போலேடா. திருந்துங்கடா. ஊர் திருவிழா கூட்டம் வரணும்னு நீங்க இந்த மாதிரி போடுறீங்க. அதை பாக்குறதுல நாங்க வந்திருந்தோம். அது உண்மைதான்டா தம்பி. இங்கே என்னைக்கு ஊர் திருவிழாங்கிறது சந்தோஷத்துக்காகங்கிறது போய் அடுத்த ஊருக்காரனை விட நல்லா பண்ணணும்னு நினைச்சாங்களோ அன்னைக்கே தான் இங்க எல்லாம் நாசமா போயிட்டேன். உருப்படு பொழைச்சிக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தான் தரிசனம் இல்ல, நாளைக்காவது தரிசனம் இருக்குமாண்ணா? வெளியூருக்காரா அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்ன அடிக்க வைக்கிறேன். பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்.